பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட ஒரு அருமையான பாடலை பாடப்போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு அவர்கள் மூவரும் தங்கள் விசுவாசத்திற்காக அக்கினி சூளையிலே போடப்பட்ட போது அங்கே நான்காவது நபராக ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருந்து அவர்களை அக்கினியிலிருந்து விடுவித்தார், அக்கினி சூளையிலிருந்து விடுவித்தார். அவர்கள் உடலிலே எந்த ஒரு அக்கினியினால் பாதிப்பு வராதபடி பரிபூர்ணமாய் காப்பாற்றினார். இந்த சம்பவத்தின் அடிப்படையிலான ஒரு அருமையான பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர்கள் சேர்ந்து காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகளை மிக ஆழமாய் நாம் ஒவ்வொன்றாக இயேசு எப்படியெல்லாம் நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் மிக தெளிவாய் கடந்த பல வாரங்களாய் தியானித்து வருகிறோம். குறிப்பாக
இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை அந்த தொடங்கின அந்த நடு ராத்திரி வேளை கெட்செமனை தோட்டத்திலே அவருடைய அங்கே பாடுகள் தொடங்குகிறது. அங்கே தொடங்கி இயேசு கிறிஸ்து அவர் கைது செய்யப்படும் போது அனுபவித்த பாடுகள், நியாயம் விசாரிக்கப்படும் போது அனுபவித்த பாடுகள், பின்பு சிலுவையிலே அறையப்பட்ட போது அவர் அனுபவித்த பாடுகள், இதுவரையிலும் நாம் தெளிவாக என்ன செய்திருக்கிறோம், தியானித்து முடித்தோம். கடந்த வாரத்திலே இயேசு சிலுவையிலே மரித்தாரே, அதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரம் இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு அவர் எப்படி நமக்காக பாதாளம் சென்றார், அங்கே அவர் எப்படி 3 நாள் 3 இரவு நமக்காக பாடுகளை எப்படி அனுபவித்தார், இந்த சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, வாசிக்கிறேன் உங்களுக்கு. மார்க்கு 15ஆம் அதிகாரத்திலே, மார்க்கு 15ஆம் அதிகாரம், இப்பொழுது 34வது வசனமும் 37வது வசனமும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 37வது வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். தேவ பிள்ளைகளே, பாருங்க, இயேசு நம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி நேரத்திலே அவர் பாருங்க மகா சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம் எப்படி இயேசு கிறிஸ்து பாருங்க, இங்கே 9ஆம் மணி நேரம் என்பது எதை குறிக்கிறது, மதியம் 3 மணியை குறிக்கிறது. அந்த நேரத்தில் அவர் எப்படி நம்முடைய பாவங்களுக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் எப்படி சிலுவையில் மரித்து அதன் மூலம் நம்மை எப்படி பாவ பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு பாருங்க, வேதம் ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை சொல்லுகிறது. அது என்னது, இயேசு கிறிஸ்து 3 நாள் 3 இரவு பாருங்க நமக்காக அவர் பாதாளம் சென்று அங்கே அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி இயேசு பாருங்க அவரே தம்முடைய வாயினாலே என்ன செய்கிறார், சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39-40வது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்க இங்கே அவர் சிலுவையிலே மரித்த பிறகு அவர் எப்படி மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் எப்படி 3 நாள் 3 இரவு அவர் எப்படி பாதாளத்திலே நமக்காக வேதனைப்பட்டார் என்ற காரியத்தை இங்கே சொல்லுகிறார். பாருங்க, இங்கே பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் குறிப்பாக 38வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேதபாரர் பரிசேயர் இயேசுவினிடத்தில் வந்துட்டு ஒரு அடையாளத்தை நாங்கள் காண விரும்புகிறோம், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே பாருங்கள், இயேசு அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு வேத வசனத்திலேருந்தே ஒரு அடையாளத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். ஏனென்றால் இவர்கள் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் குறிப்பாக அந்த வேத பாரகர் அவர்கள் பழைய ஏற்பாட்டை நன்காய் கற்று அறிந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வேதத்திலிருந்தே ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு, எப்படி யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே அவர் இருந்தாரோ அதே போல் பாருங்கள் இங்கே இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள்
பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்றார். இங்க பூமியின் இருதயம் என்று சொல்லும்போது அது எதை பற்றி பேசுகிறது? பாதாளத்தை பற்றி என்ன செய்கிறது? பேசுகிறது பாருங்க. அப்போ இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்ட போது என்னாச்சு? அவர் தம்முடைய ஆவியிலே பாருங்க 3 நாள் 3 இரவு பாருங்க அவர் பாதாளத்துக்கு சென்று அங்கே நமக்காக என்ன செய்தார்? பாடுகள் அனுபவித்தார் பாருங்க. இயேசு பாதாளம் சென்றார் என்பதற்கு இன்னொரு வேத வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு பேதுரு செய்த முதல் பிரசங்கத்தில் அவர் சங்கீதம் 16 பாருங்க அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது இயேசு எப்படி நமக்காக மரித்த பின்பு அவர் தம்முடைய ஆவி ஆத்மாவில் அவர் எப்படி பாதாளம் சென்றார் அங்கிருந்து பிதாவானவர் எப்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை அவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இப்பொழுது 24வது வசனம் முதலாவது வாசிக்கிறேன். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 27வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள். அவர் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்பு பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்க, சங்கீதக்காரன் 16வது சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிய ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க. கிறிஸ்துவானவர் பாருங்க அவருடைய ஆத்மா அவர் மரித்த பிறகு பாருங்க அவர் தம்முடைய ஆவி ஆத்மாவிலே பாருங்க வேதம் சொல்லுகிறது. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, என் ஆத்மாவை பாதாளத்தில் என்னது விடீர். அப்போ பாருங்க அவர் தம்முடைய ஆவி ஆத்மாவில் பாதாளத்துக்கு என்ன செய்கிறார்? செல்லுகிறார். சென்று அங்கே பாருங்க 3 நாள் 3 இரவு பாருங்க நாம் போக வேண்டிய நம்ம எல்லாரும் பாவம் செய்தது நிமித்தம் நம்முடைய முடிவு என்னது? வேதம் தான் சொல்லுகிறது. நாம் மரித்த பின்பு பாருங்க பாதாளத்துக்கு சென்று அந்த நரகத்துக்கு சென்று இரவும் பகலும் அந்த அக்கினியினால் வாதிக்கப்படுவது தான் பாருங்க பாவத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய எதிர்காலமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது அந்த நரக அக்கினியின் அந்த மகா பெரிய வேதனையிலிருந்து பாருங்க நம்ம எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்க வேண்டும். நம்முடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே அத்தனை பாடுகளில் சிலுவையிலே அந்த தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார். இப்போது நம்முடைய பாவத்துக்கான முழு தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசு என்ன செய்யணும்? பாதாளத்துக்கும் செல்ல வேண்டும். அப்போது தான் பாருங்க நம்முடைய பாவங்களுக்கான பரிபூர்ண பாவ நிவிருத்தி அவர் என்ன செய்ய முடியும்? உண்டாக்க முடியும். ஏனென்றால் நாம் பாவத்தின் நிமித்தம் இப்போ நித்தியமாய் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு அந்த எரிகிற அக்கினியிலே அந்த நரகத்திலே தள்ளப்படுவது தான் நம்முடைய எதிர்காலமாக என்ன செய்கிறது இருக்கிறது? பாவத்தின் நிமித்தம். அப்போ அதிலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்றால் இயேசு நம்முடைய இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாதாளத்துக்கு சென்று அந்த எரி நரகத்தினுடைய மொத்த தண்டனையை அவர் என்னது அனுபவிக்க வேண்டியதாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். அப்போது அதனால தான் இங்கே பார்க்கிறோம்,
இயேசு தம்முடைய ஆத்துமாவிலே அவர் பாதாளத்துக்கு என்ன செய்தார்? சென்று அங்கே 3 நாள் 3 இரவு நமக்காக அந்த பாருங்கள் நரகத்தின் வேதனை அவர் என்ன செய்தார்? அனுபவித்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை குறித்து நாம் வாசிக்கலாம். பாருங்கள், எப்படி நாம் பாவத்திலே மரித்தார், நம்ம எப்படி அந்த நரகத்தின் நாம் எப்படி நித்தியமாய் தள்ளப்பட போகிறோம் என்பதை குறித்து பாருங்கள் இயேசு சொன்ன வார்த்தைகளே நாம் வாசிக்கலாம். பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் இப்பொழுது 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படாவிட்டால், நாம் எப்படி பாருங்கள் நரகத்திலே தள்ளப்படுவோம் என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறார். பாருங்கள், அதை தான் இங்கே புறம்பான இருள் என்று சொல்லி பார்க்கிறோம். புறம்பான இருள்னா என்னது? அது பாருங்கள் நரகத்தை பற்றி தான் பேசுது. அப்போது நாம் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படாவிட்டால், பாருங்கள், ஒரு மனுஷன் இங்கே பூமியில் மரிக்கும்போது அவனோட வாழ்க்கை அதோடு என்னது முடிவதில்லை. அவன் இங்கே மரிக்கும்போது கண்ணை மூடும்போது என்னது, அடுத்த நிமிஷம் அவன் ஆத்துமா என்னது நரகத்துக்கு என்ன செய்து தள்ளப்பட்டு அங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட வேதனையை அனுபவிப்போமா? அழுகையும் பற்கடிப்பும் அங்கே என்னது நித்தியமாய் உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடிப்பும், அதாவது பாருங்கள், அழுகையும் பற்கடிப்புனா எதை பற்றி பேசுது? பாருங்கள், நரகத்தில் நம்ம ஒரு மனிதன் அனுபவிக்கிற ஒரு பாடு அது என்னது? வெறும் அந்த நரகம், அந்த அக்கினியினால் மாத்திரம் அவன் வேதனை அனுபவிக்க போகிறதில்ல, இன்னொரு விதமான வேதனை அனுபவிப்பான். அது என்னதான்? பாருங்கள், அழுகையும் பற்கடிப்பும். அது எதை பற்றி பேசுது? பாருங்கள், பாதாளத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். எத்தனை முறை பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ வாய்ப்புகளை தேவன் என்ன செய்கிறார்? தருகிறார். ஆனால் மனுஷன் அதை நிராகரிக்கும் போது தான் பாருங்கள் முடிவிலே அவன் நரகத்தில் என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். அப்போது அதை நினச்சி யோசித்து பாருங்கள், நம்ம சில காரியத்தில் நம்ம தவறாக தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் ஏமாந்து விட்டோம். ஐயோ, இப்படி நான் தப்பான காரியத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது என்னாகும்? பாருங்கள், நிறைய நேரம் நம்மளை அறியாமலேயே அழுகையும் பற்கடிப்பும் என்ன செய்யும்? வரும். பாருங்கள், மனுஷனுக்கு வருகிறதை நாம் பார்க்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கையில் அது குறிப்பாக பார்க்கலாம். அதை தான் இங்கே பேசுது. வாழ்நாளெல்லாம் அவன் அந்த நரகத்தில் ஐயோ இத்தனை மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடைச்சிது, ஐயோ மனம் திரும்பாமல் போயிட்டேன்னு சொல்லி அவன் அழுது பற்கடித்து அந்த எண்ணத்தினாலேயே மிகுந்த வேதனை என்ன செய்வான்? அனுபவிப்பான். பாருங்கள், நரகத்தில் அனுபவிக்கிற வேதனை இது ஒரு பெரிய வேதனை. அடுத்த வேதனை என்னது? பாருங்கள், இயேசுவே அவன் எப்படி அந்த நரகத்தின் அக்னியினால் படுகிற வேதனை குறித்து இயேசு பாருங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசு ஒரு ஓமையில் சொல்லுகிறார். பாருங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு பணக்காரன் மற்றும் ஒரு ஏழை லாசரு குறித்து ஒரு ஓமை சொல்லும்போது பாருங்கள், இந்த பணக்காரன் மரித்து என்ன செய்கிறான்? பாதாளத்துக்கு செல்லும்போது அங்கே பாதாளத்தில் அவன் அனுபவிக்கிற வேதனையை குறித்து இயேசு இங்கே சொல்லுகிறார். பாருங்கள், இப்போது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இப்பொழுது 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன்
தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையால் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நரகத்திலே அந்த அக்கினியினாலே எப்படி பாருங்க, பாவத்திலே வாழுகிற மனிதர்கள் எப்படி நித்தியமாய் வேதனைப்படுவார்கள் என்பதை இங்கே வேதம் விவரிக்குது. பாருங்க இந்த ஐஸ்வர்யவான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரித்தபடியால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பாருங்க, அவரோட ஆத்மா எங்கே சென்றது? பாதாளத்துக்கு என்னது சென்றது. இப்போது பாதாளத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ வேதனைப்படுறார். இந்த அக்கினி ஜுவாலையால் நான் என்ன செய்கிறேன், பயங்கரமான வேதனையை அனுபவிக்கிறேன். அதனால் அவர் பாருங்க சொல்கிறாரு, ஆபிரகாம் மடியில் இருந்த ஆபிரகாமையும் லாசருவையும் அவர் பாதாளத்திலேருந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் லாசருவை தன் விரலின் நுனியிலே தண்ணீரை, அதாவது லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்பும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஐஸ்வர்யவான் கேட்குறதை பார்க்குறோம் பாருங்கள். பாதாளத்தில் இருந்து கொண்டு பாருங்க, அந்த பாதாளத்தில் நரகத்தில் அந்த அக்கினி ஜுவாலையினால் எந்த அளவுக்கு வேதனை பாருங்க. இவர் இந்த ஐஸ்வர்யவான் கேட்குறாரு, தகப்பனாய் ஆபிரகாமே, லாசரு அனுப்பி அவர் தம்முடைய விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து கொஞ்சம் தண்ணீரினால் என்னை குளிர பண்ணும், இந்த அக்கினி ஜுவாலையினால் மிகுந்த வேதனைப்படுகிற அப்படிங்கிற. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வேதனையை தான் ஆண்டவரை நிராகரிக்கிற, ஆண்டவர் இயேசுவை நிராகரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறாங்க, அனுபவிப்பார்கள். நித்தியமாக அந்த அக்னி ஜுவாலை, அந்த நரகத்தின் அந்த அக்னியினாலே மிகுந்த வேதனையை இரவும் பகலும் என்ன செய்வார்கள், அனுபவிப்பார்கள். அதிலிருந்து பாருங்க விடுதலையேனது கிடையாது. பாருங்க, இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நரக அக்கினியின் பாதாளத்தின் வேதனையிலிருந்து நம்மை மீட்கும்படி தான் இயேசு பாருங்க தம்முடைய ஆத்துமாவிலே அவர் பாதாளத்துக்கு சென்று 3 நாள் 3 இரவு என்ன செய்தார், நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த அக்கினி ஜுவாலையினால் வருகிற வேதனையை நமக்காக அவர் என்ன செய்தார், அனுபவித்தார். தேவ பிள்ளைகளே, நமக்காக அவர் என்ன செய்தார், அனுபவித்தார். அந்த மகா பெரிய வேதனையை நமக்காக அவர் என்ன செய்தார், அனுபவித்தார். பாருங்க, இப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க. மறுபடியும் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இப்போ 31வது வசனம். அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, அவர் இயேசுனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை, அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை என்றும் சங்கீதக்காரனாகிய தாவீது முன்னறிந்துதான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பாருங்க 16வது சங்கீதத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார், தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அங்கே எப்படி இயேசு தம்முடைய ஆத்மாவிலே பாதாளத்திலே அவர் எப்படி வேதனையை அனுபவித்தார் என்பதை அங்கே பழைய ஏற்பாட்டிலே என்ன செய்திருக்கிறார், தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வேதனை அனுபவித்து கொண்டிருந்த இயேசுவை தான் தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு என்ன செய்தார், எழுப்பினார். தேவ பிள்ளைகளே, இதற்காக பாருங்க, நீங்களும் நானும் இந்த பாதாளத்துக்கு சென்று நித்தியமாய் ஐஸ்வர்யனை போல பாருங்க அந்த அக்கினி ஜுவாலையினால் அந்த வேதனைப்படாதபடி அந்த நரக அக்கினியின் அந்த மகா பெரிய வேதனையிலிருந்து நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படி தான் இயேசு நமக்காக 3 நாள் இரவும் பகலும்
அந்த பாதாளத்தில் என்ன செய்தார்? வேதனை என்ன செய்தார்? அனுபவித்தார் பாருங்க. அவ்வளோ வேதனை அனுபவித்தார். அனுபவித்து பாருங்க, தேவன் இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார். அதன் மூலம் தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு பாருங்க, இந்த நரகத்தில் தள்ளப்படுகிற அந்த மகா பெரிய வேதனையிலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? விடுதலை உண்டாகிறது மட்டும் இல்லை, அதற்கு பதிலாக நித்தியமாய் இயேசுவோடு வாழப்போகிற இந்த மகா பெரிய பாக்கியம் என்ன செய்கிறது? கிடைக்கிறது பாருங்க. அதை தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இங்கே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்ல. நித்திய ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? பாருங்க, நித்தியமாய் நாம் இயேசுவோடு வாழும் அந்த பாக்கியத்தை இயேசு அருளுகிற அந்த ரட்சிப்பின் மூலமாக என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, நாம் மரித்த பிறகு பாருங்க, நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்னது இல்லை. அதிலிருந்து நம்மை விடுவிக்க முடியுதான். இயேசு நமக்காக அந்த பாதாளத்துக்கு சென்று அந்த நரகத்தின் அந்த வேதனையை பாருங்க 3 நாள் இரவும் பகலும் அனுபவித்து 3ஆம் நாள் இயேசு மரித்தோரிலிருந்து பாருங்க தேவன் அவரை எழுப்பினார். அதற்காக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நித்தியமாய் இயேசுவோடு வாழுகிற இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி தான் கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிப்பை அருளி இருக்கிறார். இப்பொழுதும் கூட இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒருவேளை இதுவரை நீங்கள் பாருங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாருங்கள், நீங்கள் மரித்த பிறகு உங்களுடைய ஆத்துமா நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற பாக்கியத்தை பெறும்படி இப்பொழுது உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நான் என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி கூப்பிடலாமா? எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் இன்னும் ஆண்டவர் இயேசுவை தங்கள் உள்ளத்திலே இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனால் வருகிற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே இப்பொழுது அவருடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியினால் தொடுவீராக. அவர்கள் இப்பொழுதே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படி இப்பொழுதே நீர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு இப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாண்டவர், இப்பொழுதும் யாரெல்லாம் கர்த்தாவுடைய நாமத்தை கூப்பிட்டார்களோ இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் வரட்டும். ஆம், நான் இனி மரித்த பிறகு நான் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நித்தியமாக அந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் இயேசுவோடு நித்தியமாக வாழுகிற நித்திய ஜீவன் என் வாழ்க்கையின் பங்காகிவிட்டது என்ற அந்த நிச்சயத்தை உடைய பிள்ளைகள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலம் பரலோக பாக்கியம் உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். அதனால் வருகிற அந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையின் சந்தோஷம் நாளில் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நிரப்பட்டும் ஆண்டவரே. நரக குழியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.